அற்பமான் என்னும் வேதத்தை அறிய பயன்படுத்த ஏசப்பாக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 35. கேள்வி 1. ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவன் எவனும் என்ன செய்யப்பட கடவன்? விடை கொலை. யாத்ராகமம் 35:2. கேள்வி 2. எந்த நாளில் இஸ்ரவேலர் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருக்க வேண்டும்? விடை ஓய்வு நாளில். யாத்ராகமம் 35:3. கேள்வி 3. மனம் உள்ளவன் கர்த்தருக்கு என்ன கொண்டு வரட்டும் என மோசே கூறினார்? விடை காணிக்கை. யாத்ராகமம் 35:5. கேள்வி 4. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னென்ன? விடை பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோலும், சித்தி மரம், விளக்குக்கு எண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்கள். யாத்ராகமம் 35:5-9 வரை. கேள்வி 5. கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் யார் செய்ய வேண்டும்? ஞான இருதயமுள்ள அனைவரும். யாத்ராகமம் 35:10. கேள்வி 6. ஞான இருதயமுள்ளோர் செய்ய வேண்டியவை என்னென்ன? விடை வாசஸ்தலம், அதன் கூடாரம், மூடி, கொக்கிகள், பலகைகள், தாழ்பால்கள், தூண்கள், பாதங்கள், பெட்டி, தண்டுகள், கிருபாசனம், மறைவின் திரைச்சீலை, மேஜை, அதன் தண்டுகள், சகல பனிமுட்டுகள், சமூகத்தப்பங்கள், வெளிச்சம் கொடுக்கும் குத்துவிளக்கு, அதன் கருவிகள், அகல்கள், வெளிச்சத்துக்கு எண்ணெய், தூபபீடம், அதன் தண்டுகள், அபிஷேக தைலம், சுகந்த தூப வர்க்கம், வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரை, தகன பலிபீடம், அதன் வெண்கல சல்லடை, அதன் தண்டுகள், சகல பனிமுட்டுகள், தொட்டி, பாதம், பிரகாரத்தின் தொங்கு திரைகள், அதன் தூண்கள், பாதங்கள், பிரகாரத்து வாசலின் தொங்கு திரை, வாசஸ்தலத்தின் முளைகள், பிரகாரத்தின் முளைகள், அவைகளின் கயிறுகள், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள், அவன் குமாரரின் வஸ்திரங்கள். யாத்ராகமம் 35:11-19 வரை. கேள்வி 7. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் எவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள்? விடை ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை. யாத்ராகமம் 35:21. கேள்வி 8. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் எவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள்? அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்கள். யாத்ராகமம் 35:22. கேள்வி 9. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் எதை காணிக்கையாக செலுத்தினான்? விடை பொன். யாத்ராகமம் 35:22. கேள்வி 10. தங்களிடத்தில் வைத்திருந்த எவற்றை யாவரும் கொண்டு வந்தார்கள்? விடை இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல். யாத்ராகமம் 35:23. கேள்வி 11. வெள்ளி வெண்கலத்தை கொடுக்கத்தக்க யாவரும் அவைகள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். யாத்ராகமம் 35:24.
கேள்வி எண் 12. பற்பல வேலைகளுக்கு உதவும் எந்த மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் கொண்டு வந்தார்கள்? விடை சீத்தி மரத்தை. யாத்ராகமம் 35:24. கேள்வி எண் 13. ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் தங்கள் கைகளினால் எவற்றை நூற்று கொண்டு வந்தார்கள்? இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். யாத்ராகமம் 35:25. கேள்வி எண் 14. இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் எதை திரித்தார்கள்? வெள்ளாட்டு மயிர். யாத்ராகமம் 35:26. கேள்வி எண் 15. பிரபுக்கள் எவற்றை கொண்டு வந்தார்கள்? ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்கள், பரிமள வர்க்கங்கள், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகள். யாத்ராகமம் 35:27-28. கேள்வி எண் 16. இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை எப்படி கொண்டு வந்தார்கள்? மனப்பூர்வமாய். யாத்ராகமம் 35:29. கேள்வி எண் 17. கர்த்தர் யாருக்கு ஞானம், புத்தி, அறிவை அருளி சகலவித விசித்திரமான வினோதமான வேலைகளையும் யோசித்து செய்யும்படி தேவ ஆவியினாலே நிரப்பினார்? விடை பெசிலெயேல். யாத்ராகமம் 35:30-34 வரை. கேள்வி எண் 18. பெசிலெயேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? விடை யூதா. யாத்ராகமம் 35:30. கேள்வி எண் 19. பெசிலெயேல் யாருடைய மகன்? ஊரி. யாத்ராகமம் 35:30. கேள்வி எண் 20. பெசிலெயேல் மற்றும் யார் இருதயத்தில் கர்த்தர் போதிக்கும் வரத்தையும் அருளினார்? விடை அகோலியாப். யாத்ராகமம் 35:34. கேள்வி எண் 21. விசித்திர தையல் வேலை, நெசவு வேலைகள், வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்கள் இருதயத்தை கர்த்தர் எதினால் நிரப்பினார்? விடை ஞானத்தினால். யாத்ராகமம் 35:35. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.